ஆனைமங்கலம் செப்பேடுகள் லெய்டன் காப்பர் பிளேட்ஸ் என அறியப்படும் செப்பேடுகள் நெதர்லாந்து அரசால் லெய்டன் யூனிவர்சிட்டியிலிருந்து பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களிடம் ஒப்படைச்சிருக்காங்க. நிஜமாலுமே மகிழ்ச்சியான விஷயம். இதற்கும் இனாம் நிலத்திற்கும் என்ன தொடர்பு? இதனால நம்மளுடைய பிரச்சனை முழுமையாக தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னு பாப்ப வாங்க. இனாம் நில சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இனாம் வகை நிலங்கள் அப்படிங்கிறது, இனாம் இல்ல மானியம் அப்படின்னா என்னன்னு சொல்லிக்கிட்டு வர்றோம்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு நிர்வாக முறை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது கிராமங்கள் தோன்றிய காலம் முதல் இந்த நிர்வாக முறை நடைமுறையில இருந்து வந்துகிட்டு இருக்குதுங்கிறது தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதற்கு தான் பல்வேறு வரலாற்று ஆவணங்களையும் வரலாறுகளையும் அரசாணைகளையும் சட்டங்களையும் நம்ம எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கோம். குறிப்பா நீங்க திருப்போரூர் வடக்குப்பட்ட புத்தகம் தான் 250 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம நிறைய குறிப்பா காமிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு 1000 வருடம் பழமையான ஓலைச்சுவடிகளிலிருந்து காப்பர் பிளேட்ஸ்ல ஆனைமங்கலம் செப்பேடாக எழுதப்பட்ட செப்பேட்டு ஆவணங்கள் கிடைத்திருக்கிறது. இந்த செப்பேட்டு ஆவணங்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஆவணங்கள் சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள், வரலாற்று ஆர்வலர்கள் எல்லாமே பெருமிதமா பேசுறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த செப்பேடுகள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு ஆவணமா இன்னைக்கு மாறி இருக்குது. அப்ப அது என்னன்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ அதுல என்னன்னா, இந்த செப்பேடுகள், முதல்ல இந்த செப்பேடுகள்லாம் எதற்காக வழங்கப்படுகிறது அப்படின்னா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகத்தான் வழங்கப்படும். பெரும்பாலான செப்பேடுகள், இந்த ஆனமங்கலம் செப்பேடாகட்டும், திருவலங்காடு செப்பேடாகட்டும், இது போன்ற பல்வேறு செப்பேடுகள் நம்மளுடைய ஆய்வுல என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பேடுகள் எல்லாமே கொடுத்தது எதற்காகனா, அந்த அரசர் ஒரு குறிப்பிட்ட புது மானியத்தை உருவாக்குகிறார், அந்த மானியத்தை பற்றி முழுமையாக எழுதுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த செப்பேடுகள். இப்போ குறிப்பா நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய ஆனைமங்கலம் செப்பேட்டை பத்தி பேசிடுவோங்க. ஆனைமங்கலம் செப்பேடு அதுல 2 செப்பேடு இருக்குது. லார்ஜர் லெய்டன் பிளேட்ஸ், பெரிய ஆனைமங்கலம் செப்பேடு, ஸ்மாலர் லெய்டன் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சிறிய ஆனைமங்கலம் செப்பேடுன்னு சொல்லுவாங்க. இப்போ பெரிய ஆனைமங்கலம் செப்பேடு யாரால எழுதப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, ராஜராஜ சோழன் அரசராக இருக்கும் போது 1006ஆம் ஆண்டுல இது எழுதப்பட்டது. அது முதல்ல ஓலைச்சுவடியா எழுதப்பட்டு பின்னால ராஜேந்திர சோழன் தான் இதை காப்பர் பிளேட்டா பண்ணி தந்தாருங்கிறது சொல்றாங்க. அதற்கு அடுத்து ஒரு 60-70 வருஷம் கழிச்சு குலோத்துங்க சோழர் காலத்துல சிறு ஆனைமங்கலம் செப்பேடு எழுதப்பட்டது. சரி, இந்த ஆனைமங்கலம் செப்பேடு எதற்காக எழுதப்பட்டது என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ நாகப்பட்டினத்துல சூளாமணி விகாரம் இல்ல சூளாமணி பௌத்த விகாரம்ங்கிற பேர்ல பௌத்த மடத்தை அங்க ஏற்படுத்துறதுக்கு இந்தோனேஷியாவில் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்த மன்னர்கள், அன்னைக்கு அவர்கள் வணிக தொடர்பு, சோழர்களோட வணிக தொடர்பு இருக்காங்க. அவங்க, நாங்க இங்க ஒரு பௌத்த மடத்தை ஏற்படுத்த போறோம், அதுக்கு பௌத்த மடத்தை ஏற்படுத்தும் போது அதனுடைய பராமரிப்பிற்காக நிதி வேணும்னு ராஜராஜ சோழன்ட்ட கேட்கிறாங்க. ராஜராஜ சோழன் உடனே என்னங்கிறாருன்னா, ஓகே கொடுக்குறப்பான்னு சொல்லி போட்டு அந்த மடம் கட்டுறாங்க. கட்டுன உடனே ஆனைமங்கலம் அப்படிங்கிற ஊரை மையப்படுத்தி சுத்தி இருக்கக்கூடிய 26 கிராமங்கள் எடுத்து 642 ஏக்கர் நிலத்துல 8900 சொச்சம் களம் நெல் வருமானமாக, அதாவது வரியாக வரக்கூடிய நிலங்களின் வரியை ரீ அசைன் பண்றாங்க. யாருக்கு? இந்த சூளாமணி விகாரம்ங்கிற மத ஸ்தாபனத்துக்கு, மடத்துக்கு. அப்போ இது என்னது? நம்ம காலங்காலமா பேசிட்டு இருக்கிற மானிய முறைதான். அதாவது அரசர் தனக்கு வர வேண்டிய வரிப்பங்கை தான் எடுத்துக்கொள்ளாமல் இன்னொருவருக்கு கொடுப்பது. இந்த செப்பேடு எதுக்கு எழுதப்பட்டது? இந்த நிலத்திலிருந்து மொத்தம் எவ்வளவு வரி வருது, எந்தெந்த இடம், அதனுடைய பவுண்டரி என்னங்கிறது, அதை எந்தெந்த அரசு அதிகாரிகள்லாம் என்னென்ன வேலை செஞ்சாங்கிறத முதற்கொண்டு முழு விவரத்தையும் அதுல போட்டு, இந்த நிலங்களினுடைய வரி இவ்வளவு வரி, இந்த வரி இனிமேல் அரசிற்கு வராமல் அப்படியே பௌத்த விகாரத்திற்கு மாற்றி விடுகிறோம் அப்படிங்கிறது தான். இதுல லார்ஜர் லைடன் பிளேட்ஸ்ல 21 காப்பர் பிளேட் இருக்குது, 21 செப்பேடுகள் இருக்குது. 21 செப்பேடுல முதல் 5 செப்பேடு சமஸ்கிருதத்தில் எழுதி இருக்குது. அந்த 5 செப்பேடு என்ன சொல்லுதுன்னா, சோழர்களின் ஆதி காலத்து அரசர் முதல் அன்றைய காலத்து அரசர் வரையிலான வரலாறு, அவர்களுடைய புகழ் எல்லாமே வரலாறு. அடுத்து கடைசியில ஒரு குறிப்பு, இந்த செப்பேடு எதற்காக உருவாக்கப்பட்டது. அடுத்த 16 செப்பேடுகள் தமிழ்ல எழுதப்பட்டிருக்கு. அந்த 16 செப்பேடுகள்ல எந்த நிலம், யார் என்னென்ன வேலையை செஞ்சாங்க, ஒவ்வொரு ஊர்ல கிராமத்துல இருந்து என்னென்ன வரி வருது, அந்த வரிகள்ல எல்லா வரிகளுமே முழுமையாக மாற்றி விடப்படுது. இதுதான் நம்ம முழு இனாம் கிராமம் இல்ல நம்ம ஒரு எஸ்டேட்டுங்கிற கான்செப்ட்லையும் கூட சொல்லுவோம் இல்லைங்களா. இது எல்லாமே இதுதான். இப்போ இது சார்ந்து இப்போ நம்ம இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் இந்தியா வந்ததையொட்டி இது குறித்த
பேச்சுகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இது குறித்து நானும் அப்பதான் எடுத்து பார்க்கும்போது என்னது, இதைத்தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம், இதுதான் மானியங்கள் அப்படிங்கிறது. அப்போ இதுல என்ன இருந்துச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 2 ரிசர்ச் ஆர்டிகல் எழுதியிருக்காங்க, அதுல இருந்து சொல்றேன். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆர்டிகல் என்ன பண்ணுது, இந்த ஆர்டிகல் அனலைசஸ் லேண்ட் மெஷர்மெண்ட்ஸ், அந்த ஊர்ல இருந்த நிலத்தை அளவீடு செய்யும் முறைகள். அடுத்தது டாக்ஸ் அசஸ்மெண்ட் இன் பேடி, வரி வருமானம் எவ்வளவுங்கிற கணக்கு எதுல, நெல்லுல. அடுத்தது fiscal exemptions and bureaucratic procedures involved in transferring revenue rights from the Chola state to a religious institution. ரொம்ப தெளிவா நோட் பண்ணிக்கங்க. அன்னைக்கு இருந்த அரசு நிர்வாகம் ரொம்ப தெளிவா வேலை செஞ்சதுங்க. அன்னைக்கு இருந்த அரசு நிர்வாகத்துல இருந்த கிளாரிட்டி நம்ம பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்குது. இன்னைக்கெல்லாம் எத்தனையோ விதத்துல அரசு அதிகாரிகள் குழப்புன்னு குழப்பிட்டு இருக்கிறாங்களுங்க. அந்த கிளாரிட்டி எடுத்து இன்னைக்கு வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுல எப்படி ரெவென்யூ ரைட், வரி வசூல் செய்யும் உரிமையை சோழ அரசிடம் இருந்து எப்படி ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு மாத்துறாங்கிறது தான் மொத்தமா இந்த செப்பேடு. ரொம்ப அருமையான விஷயம். இதுதான் மானியம். இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ரிலீஜியஸ் புத்த மடம், இதே போலத்தான் நீங்க ஒவ்வொன்று கோயிலாகட்டும், பள்ளிவாசல் ஆகட்டும், மடம் ஆகட்டும், இதே முறைதான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இதுல கொடுத்திருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ல ரெக்கார்டட் லேண்ட் என்டோவ்மெண்ட் கிராண்டட் பை ராஜராஜ சோழா I டியூரிங் இஸ் 21st ரீஜனல் இயர். அவருடைய ஆட்சி வருஷத்துல 21வது வருஷத்துல இந்த நில வரி தானத்தை, இதுல என்னன்னா வரலாற்று ஆசிரியர்கள், ஆய்வாளர்கள், நம்ம எல்லாருமே சொல்றது என்னன்னா நிலத்தை தானமா கொடுத்தாங்கிறோம். கிடையவே கிடையாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஐரோப்பிய நாடுகளில் அரசருக்குத்தான் 1700 1600 ஆண்டுகள் வரை நிலம் சொந்தமாக இருந்தது. அதற்கப்புறம் தான் அந்த நிலத்தை மக்களுக்கு சொந்தமாக்குறாங்க. ஆனா இந்தியால, பாரத கண்டத்துல அந்த கான்செப்டே கிடையாது. நிலம் யாருக்கு சொந்தம்னா குடிவார உரிமை என்கின்ற அனுபவ உரிமை, உளவடை உரிமை அந்த நிலத்தில் வசித்து அனுபவித்து வருபவர்களுக்கு சொந்தம். அரசிற்கு வரியுரிமை மட்டுமே சொந்தம். இதைத்தான் கீழ்வாரம் மேல்வாரம்னு சொல்லுவோம். ரொம்ப கிளியரான டிஸ்டிங்ஷன். அந்த டிஸ்டிங்ஷன் நம்ம 1006ஆம் வருடம் எழுதப்பட்டதுலேயே ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. இதுல விவசாயிகளை பத்தி எந்த குறிப்பும் கிடையாது. ஏன்னா விவசாயிகள் வரியை அரசுக்கு கொடுப்பதற்கு பதில் வேற ஒரு இடத்துல கொடுப்பாங்க, அவ்வளவுதானே ஒழிய வேற எந்த சேஞ்ச், எந்த மாற்றமே விவசாயிகளுக்கு கிடையாது. அந்த கிராமத்திலிருந்து வருகின்ற வரி வருவாயை அரசு தான் எடுத்து, அதாவது மேல்வாரம் என அறியப்படக்கூடியது டாக்ஸ் பார்ட், இதைய தான் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இதையை ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், ஒரு புத்த மடத்துக்கு கொடுக்குறாங்க. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அதைத்தான் சொல்றாங்க எப்படி கொடுத்தாங்கன்ட்டு. The grant exempted the village of ஆனைமங்கலம், ஆனைமங்கலம்ங்கிற கிராமம், அதை சுத்தி இருக்கக்கூடிய குக்கிராமங்கள், from taxation and redirected its revenue to the maintenance of சூளாமணி விஹாரா. ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன சொல்லிட்டு வரோமோ 100% நாம் சொல்வதை சரி என்று கூறும் ஆவணங்கள் இது. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த சோழா கிங், இன்னும் ஒரு சில முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் படிக்கிறேன். இது அனைத்துமே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ரிசர்ச் பேப்பரினுடைய லிங்க் நான் உங்களுக்கு போட்டு விட்டுறேன், நீங்க அதை பார்த்துக்குங்க. The Chola king agreed to grant the village of Anaimangalam as an endowment for the monastery. The grant redirected all the taxes collected from the village towards the Chulamani Vihara of Nagapattinam. இதுதான் மானியம், வேற எதுவுமே கிடையாது. Land grants were directly connected to revenue reassignment. அப்படின்னா என்ன, ரெவென்யூ எனக்கு கிட்ட இருந்த ரெவென்யூ இனிமே சூளாமணி விவகாரத்துக்கு கொடுக்குறேன். The grant did not transfer ownership of agricultural land. ஸ்பெசிஃபை பண்றாங்க பாத்துங்க. It transferred the right to receive tax. அதாவது விவசாய நிலத்தினுடைய உரிமையை கொடுக்கல, அந்த நிலத்திலிருந்து வருகின்ற வரியை வசூல் பண்ணக்கூடிய உரிமையை கொடுக்குது. இதுதான் இனாம். இத ரொம்ப தெளிவா நீங்க அதுக்கு தகுந்த இதுல இருந்து எல்லாமே பார்க்கலாம். இதுல நீங்க இந்த இதை பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இரங்களுள் பட அளந்தபடி நீங்கள் நீக்கி 97,000 மா முக்காணி அரைக்காணி முத்திரை கீழ் 3 மா முக்காணி முத்திரை கீழ் அரையே 2 மா, அதாவது 97 நிலன். அதுக்கப்புறம் அந்த இதுல அப்படியே வருதுங்க, 97 நிலன்ல இருந்து 2 மா முக்காணி அரைக்காணி முத்திரை, இது எல்லாமே ரொம்ப தெளிவா அன்னைக்கு இருந்த மெஷர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. மொத்தமா 97.147 நிலன் வருது. இந்த நிலன் மெஷர்மெண்ட்ல என்னங்கிறது இந்த டேபிள்ல கொடுத்துருக்காங்க, நீங்க அதை பாத்துக்கலாம். அப்ப மொத்தமா இது எவ்வளவுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிறதுல சதுரடியில இன்னைக்கு இருக்கிற ஏக்கர் கணக்குல பார்த்தோம்னா 642 ஏக்கர் 3 சென்ட் வரும்.
சரி, இந்த 642 ஏக்கர் 3 சென்ட்ல அன்னைக்கு வரி டாக்ஸ் ப்ரொசீட்ஸ் எவ்வளவு, வரி வசூல் எவ்வளவு அரசுக்கு வந்துகிட்டு இருந்ததுங்கிறத சொல்றாங்க பாத்துங்க. டாக்ஸஸ் டியூரிங் திஸ் பீரியட் வேர் நாட் பிரைமரிலி பெய்ட் இன் கரன்சி. 1006லயே, அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பணமா வாங்குற முறை வந்தது, அது வரைக்குமே வரல. 1006ல நெல்லா வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளவு நெல் வாங்கினாங்க? 8943 கலன், 2 தூணி, 1 குருணி, 1 நாளி, அவ்வளவு நெல் அந்த இடத்துல இருந்து வந்தது. அதை அப்படியே இனிமேல் அரசு வாங்குறதுக்கு பதில் அது அப்படியே சூடாமணி விகாரத்துக்கு போகும். அதுதான் அதனுடைய மெஷர்மெண்ட்டும் போட்டிருக்காங்க. இது லிட்டர் கணக்கில் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு இந்த ஆய்வாளர். அதுல எவ்வளவு சொல்றாருன்னா 11,53,960 லிட்டர் வருதுங்கிறாரு. அதுக்கு இன்றைய மார்க்கெட் மதிப்பை போட்டு 1 லிட்டருக்கு 20 ரூபா மதிப்பு போட்டிருக்காரு. 2026 இன்னைக்கு நம்ம நெல்லினுடைய மார்க்கெட் மதிப்பு போட்டு 2.3 கோடி வருது. அப்போ அன்னைக்கு இருந்த ராஜராஜ சோழர் அரசர் 2.3 கோடி மதிப்புடைய, ஏன்னா அன்னைக்கு பணமா வசூல் பண்ணல, பணமா வசூல் பண்ணியிருந்தா பணமா கொடுத்துருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளவு மதிப்புடைய வருமானத்தை, தனக்கு வருமானம் வரக்கூடிய அந்த கிராமத்திலிருந்து வருகின்ற வருமானத்தை, எது டாக்ஸ் வரியை, வருமானத்தைங்கிறத வரியைங்கிறத வச்சுக்கோங்க, வரியை என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த வரியை அப்படியே மாத்தி விட்டுருக்காரு. இனாம் அப்படிங்கிறது, மானியம் அப்படிங்கிறது என்னன்னா வரி வருமானத்தை அரசர் தனக்கு வருவதற்கு பதிலாக தான் விரும்பியவர்களுக்கு மடைமாற்றம் செய்வது. நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே பண்ணியிருக்காங்க. The royal order explicitly states that all taxes from Aanaimangalam were exempted from the state collection and redirected entirely to the Chulamani Vihara. இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா பெர்பெக்சுவல் என்டோமெண்ட் இல்ல நிபந்தம். அப்படின்னா என்னன்னா இந்த வரி மடைமாற்றம் அப்படிங்கிறது பெர்பெக்சுவல், காலகாலத்துக்கும் போறதுங்கிறாங்க. அடுத்து ஒரு அரசர் இதை மாற்ற வரைக்குமோ இல்ல இந்த அரசு விழுந்து நடைமுறை மாறும் வரைக்கும், அதுதான் சரிங்களா. அப்புறம் பெர்மனன்ட் ரீஅசைன்மெண்ட் ஆஃப் திஸ் ரெக்கரிங் ஆனுவல் ரெவன்யூ, நாட் ஒன் டைம் டொனேஷன். ஒன் டைமா ஒரு பணத்தை கொடுக்கறது இல்லை, ஒரு நெல்லை கொடுக்கறது இல்லை. இது காலாகாலத்திற்கும் நிலைச்சு நிக்கணுங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பினுடைய வரியை கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். என்னென்ன விவரம் எல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, the state possessed detailed systems for assessing agricultural taxation. விவசாயத்திலிருந்து வருகின்ற வரியை வசூல் பண்ணுவதற்கு ரொம்ப தெளிவான, ரொம்ப நீட்டான ப்ரொசீஜர் அவங்க வச்சிருந்தாங்க, டீடைல்டு. அடுத்தது, ரெவென்யூ ஆப்ளிகேஷன்ஸ் could be reassigned through royal authority. ஒரு அரசு தனக்கு வரக்கூடிய வரி வருமானத்தை தான் விரும்பியவர்களுக்கு கொடுக்கலாம். Religious institutions could function as a fiscal beneficiaries. அதாவது மத நிறுவனங்கள் இந்த நிதியை பெறும் ஒரு பயனாளியாக, ஒரு பெரிய பயனாளியாக எங்கி வருகிறதுங்கிறத சொல்றாங்க. அடுத்தது லேண்ட் கிராண்ட்ஸ். இப்ப லேண்ட் கிராண்ட்ஸ்ங்கிறத விட இவங்க போட வேண்டியது என்னன்னா லேண்ட் டாக்ஸ் கிராண்ட்ஸ். இப்ப இந்த குழப்பத்தை உருவாக்குறதுனாலதான் இனாம் நிலத்தை பூரா கோயில் நிலம்னு அறநிலையத்துறை அபகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையுது. இதை நீங்க பாத்துட்டீங்கன்னா என்ன, பியூர் ராபரி, வேற எதுவும் கிடையாது, பகல் கொள்ளை. அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி தவறுகளை மக்கள் மீது திணித்து முழுக்க அறநிலையத்துறை மக்களின் நிலங்களை அபகரிப்பது, திருடுவதுதான் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஆவணங்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது. இது எக்கனாமிக் வேல்யூ. சரி, இதை எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவா எப்படி பண்ணுனாங்கிறதையும் ஒரு சின்ன குறிப்பு நம்ம பார்த்துருவோம். இப்போ இதுல பாக்குறீங்க, இந்த டேபிள் பாக்குறீங்க. இந்த டேபிள்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது எப்படி வருது. முதல்ல இந்தோனேஷியா அன்னைக்கு கடாரம் அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய அரசர் இந்த மாதிரி நாங்க ஒரு பௌத்த மடம் உருவாக்க போறோம், அந்த மடத்துக்கு நிதி, நீங்க அந்த மடத்துக்கு ஆதரவு வேணும்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழனுடைய கிங்ஸ் கோர்ட், அரசருடைய அரசவையில கேட்கிறாரு. அரசர் அன்னைக்கே வெர்பல் ஆர்டர், அந்த வெர்பல் ஆர்டரை அங்கேயே ராயல் ஸ்கிரைப் அவருக்கு எழுதுறவங்க இருக்கிறாங்கல்ல, அது அப்பவே ஓலைச்சுவடியில் எழுதுறாங்க. ஓலைச்சுவடியில் எழுதுனதுக்கு அப்புறம் ஓலை நாயகம்னு 3 அதிகாரிகள் அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை ரிவ்யூ பண்ணி அதுல தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி அப்ரூவ் பண்றாங்க. இதைய அடுத்த கட்ட 9 ராயல் ஸ்க்ரூட்டினி ஆபீசர்ஸ்க்கு ஸ்க்ரூட்டினிக்கு போகுது, ஃபர்தர் வெரிஃபிகேஷன் அண்ட் அப்ரூவல். இதுக்கப்புறம் லேண்ட் டாக்ஸ் ஆபீசரு, அக்கௌண்டன்ஸ், சூப்பர்வைசர்ஸ், காணியாளர், இதெல்லாமே தமிழ் அழகா கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு போகுது. அவங்க என்ன பண்றாங்க, ஆபீசர்ஸ் இன்ஸ்ட்ரக்டட் டு சர்வே லேண்ட் அண்ட் அப்டேட் ட்ரெஷரி ரெக்கார்ட்ஸ். அப்போ வரி வசூல் பண்ணக்கூடிய ஆவணங்களையும் இவங்க அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான எடிக்ட் ரெடி பண்றாங்க. இதுக்கப்புறம் ஃபுல் டிமார்கேஷன் என்ன பண்றாங்கன்னா, பெண் யானையை நடக்க விட்டு கல்லு நெட்டி, கல்லுக்கு நடுவுல கள்ளிச்செடி நெட்டி, இன்னைக்கு நம்ம கம்பி வேலி போடுறோம், அந்த கல்லுகளுக்கு நடுவுல கள்ளிச்செடி நெட்டி பவுண்டரி நீட்டா மார்க் பண்ணி கொடுக்குறாங்க. இதுல அந்த ஊர் பொதுமக்கள், விவசாயிகள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கர்ணத்திலிருந்து எல்லாருமே இதுல உள்ள வந்திருக்காங்க இல்லைங்க. அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கங்க, என்னன்னா ரொம்ப தெளிவாக அவங்க கொடுத்தது மானியம்,
அரசருக்கு இருக்கக்கூடிய உரிமையை வசூல் செய்யக்கூடிய உரிமை, அதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தெளிவா நீட்டா ஒரு ஒரு மெட்டிகுலஸான ப்ராசஸ். இதுல வந்து யாருமே எந்த கேள்வியுமே கேட்க முடியாத அளவுக்கு தெளிவான ஒரு ப்ராசஸா தான் இருக்குது. ஃபுல் டிமார்கேஷன் பண்ணி இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் சர்வே டீடைல்ஸ் பண்ணி அறவோலி டாக்குமெண்ட் எழுதுறாங்க. அந்த அறவோலி டாக்குமெண்ட்டுக்கு அப்புறம் டாக்ஸ் என்ட்ரிஸ் ஆர் அப்டேட்டட் இன் ட்ரெஷரி ரெக்கார்ட்ஸ். ட்ரெஷரி ரெக்கார்ட்ல தெளிவான டாக்ஸ் என்ட்ரியை கொண்டு வந்துடுறாங்க. இப்படி கொண்டு வந்து ரொம்ப தெளிவா இந்த இது எழுதுனது யாரு, இது எல்லாமே ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. அந்த அரசர் சொன்ன டிக்டேட் பண்ண ஆர்டர் எதுல வருதுன்னு பாருங்க. தி கிங்ஸ் டிக்டேட்டட் ஆர்டர் ends with the area measure of the village of Anaimangalam and its corresponding tax proceeds which are to be reassigned to the Sulamanivarma Vihara. ரொம்ப தெளிவா எழுதிட்டாங்க. இது அதுக்கப்புறம் டாக்ஸ் ரெக்கார்டையும் அப்டேட் பண்ணிடுறாங்கிறது ரொம்ப தெளிவா எழுதிட்டாங்க. ஒன்ஸ் த அறவோலி ரீச்டு த ட்ரெஷரி, லேண்ட் டாக்ஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் டாக்ஸ் அக்கௌண்டன்ட்ஸ் entered all the details into treasury records accordingly. This is the stage where revenue reassignment becomes fully operative. From that point onward, taxes from Anaimangalam no longer went to the Chola state and were redirected exclusively to the Chulamani Vihara. அதாவது இந்த அறவோலி வந்ததுக்கு அப்புறம் அந்த வரி அதிகாரிகள், வரி கணக்கீட்டாளர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மொத்த விவரத்தையும் கருவூலத்துல இருக்கக்கூடிய ஆவணங்கள்ல பதிஞ்சு வச்சிருவாங்க. இது முடியும் போதுதான் இந்த கிராண்ட் அப்படிங்கிறது, அந்த நில வரிதானம்ங்கிறது முழுமையடையும். நில வரிதானம் தான், நிலதானம் கிடையாது, மேல்வாரதானம்னு வச்சுக்குவோம். முழுமையடையும். அதுல என்னன்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து ஆனைமங்கலம் கிராமத்திலிருந்து வரக்கூடிய வரி சோழ அரசிற்கு போகாமல் சூளமணி விகாரத்துக்கு தான் போகும். ரொம்ப தெளிவு டீடைல்டா இவங்க போட்டாங்க. இப்போ இது சூளமணி விகாரா. இப்போ இதுல வந்து நம்ம லார்ஜர் பிளேட்ஸை பத்தி பார்த்துட்டோம். இதுல ஸ்மாலர் பிளேட்ஸ் வந்து என்னன்னா, ஒரு 60-70 வருஷம் கழிச்சு குலோத்துங்க சோழர் காலத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிராமத்துல வரியை வசூல் பண்ணி கொடுக்கறதுல நிறைய குழப்பங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சூளமணி விகாரத்துக்கே நேரா வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமை வேணும்னு கேட்கறாங்க. அதையும் குலோத்துங்க சோழர் கிராண்ட் பண்ணிட்டாரு. அதுபோக 8953 களம் வருமானத்தை தான் ராஜராஜ சோழர் கொடுத்திருந்தாரு. அது கூட 4500 களம் வருமானத்தை கூடுதலாக்கி குலோத்துங்க சோழர் கொடுக்கிறாரு சூளமணி விகாரத்துக்கு. அப்ப என்னன்னா, மானியம் ஏற்கனவே கொடுத்த மானியத்தை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இது ஆனைமங்கலம் செப்பேடு. ஆனைமங்கலம் செப்பேடு 100% நில நிர்வாகத்தை பற்றியும் மானியத்தை பற்றியும் குறிக்கக்கூடிய செப்பேடு. இப்ப இந்த மானியத்தை எழுதுறதுக்காக அன்னைக்கு இருந்த நடைமுறை என்னன்னா, அந்த யாரு கொடுக்குறாங்க, அந்த அரசர்களுடைய வரலாற்றை எழுதுவதும் அன்னைக்கு இருந்த நடைமுறை. அதனாலதான் அந்த வரலாற்றையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. ஆனா நம்ம இன்னைக்கு பாக்குறது என்னன்னா, இந்த வரலாற்றை மட்டும் பாக்குறமே ஒழிய இந்த நில நிர்வாக முறையை, அதாவது அன்னைக்கு இருந்த நில நிர்வாக முறை ரொம்ப ரோபஸ்ட், ப்ரொசீஜரல், ரொம்ப டீடைல்டு, ரொம்ப நீட். இதுல குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு. ஆனா இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் குழப்பம். அந்த அளவுக்கு அரசு அதிகாரிகளும் ரொம்ப தெளிவாக கற்றறிந்து நியாயமானவர்களாக இருந்திருக்கிறாங்க. இதேதான் நீதிமன்றத்திலையும் நம்ம நீதி பரிபாலனையிலையும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே இந்த குழப்பத்தை உருவாக்கி தான் மக்களுக்கான உரிமையை சரியா கொடுக்காம தான் மக்கள் வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலபகிரிப்பு எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப இந்த ஆனைமங்கலம் செப்பேடு மாதிரியே இன்னும் நிறைய செப்பேடுகள் இருக்குதுங்க. எல்லா செப்பேடுகளுமே, இந்த மானியத்தை பற்றிய செப்பேடுகள் அனைத்திலுமே 100% வரியை மடைமாற்றம் செய்ததற்கான ஆவணங்கள் தான் இருக்கின்றன. இன்னும் நிறைய ஆவணங்களை பற்றியும் பேசுவோம். ஆனால் வரியை மடைமாற்றம் செய்வதற்கான ஆவணங்கள் தான் இருக்கின்றனவே ஒழிய குடிவார உரிமையான நில உரிமையை கொடுத்ததற்கான ஆவணங்கள் இதுவரை எதுவும் கிடைக்கவில்லை. ஏன் இதை சொல்றேன், உறுதியா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 905 அப்படிங்கிற அரசாணை, இனாம் ஆணையத்தை உருவாக்குறப்ப போட்ட அரசாணையில, அது எப்ப போட்டாங்கிறது சொல்லிடுறேன், 8 ஜூலை 1859 போட்டாங்க. அந்த அரசாணையில ஒரு 3 பாயிண்ட் சொல்றாங்க. அந்த 3 பாயிண்ட் தான் நம்ம இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துது. அதேதான் இந்த புத்தகத்திலையும் இந்த கட்டமைப்பு தான், கர்ணத்தை மையப்படுத்தி இதே கட்டமைப்பு, இந்த மானியம்ங்கிற கட்டமைப்பு நம்ம சொல்ற மேல்வாரம் மட்டுமே கொடுத்ததற்கான கட்டமைப்பு தான், 6ல் 1 பங்கு கொடுத்ததுக்கானது தெளிவா இருக்குது. அதைத்தான் இதனுடைய தெளிவிலையும் வருது. என்னன்னா, there is not an acre of land in southern India which does not belong. அப்படின்னா என்ன அர்த்தம்? சவுத்தர்ன் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா நிலங்களுமே மக்கள் குடிவார உரிமையில் இருக்கிறார்கள். அதைய அரசாணை மூலியமா ஏற்றுக்கிட்டாச்சு. அதைத்தான் முன்னாடி இருக்கிற ஆவணங்களும் சொல்லுது. 2வது, sovereign when desiring to appropriate a piece of land permanently for the site, அதாவது அரசு பில்டிங்கோ வேற எதுக்கோ தேவைன்னா, purchased it for so much money from the inhabitants, குடிவார உரிமைதாரரிடம் இருந்து பணத்தை கொடுத்துத்தான் வாங்கியது. இதுதான் ஸ்ரீரங்கம் வழக்கிலையும் மிக முக்கியமாக மக்கள் தரப்புல எடுத்து வைத்த ஆவணம். இப்ப இன்னைக்கு ஒருதலை பட்சமான நீதி, அது நீதிபதிகளே கிடையாது, ஒருதலை பட்சமா இந்த சொத்த பூரா கோயிலுக்கு சேர்த்தனம்னு தப்பா
நீதி பரிபாலனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நீதி பரிபாலனத்துக்கான இடமே இல்லாத ஒரு சூழல்ல போயிருச்சு. ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு கேட்டுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த இனாம் அத்தனையையும் கன்சாலிடேட் பண்ணி அத்தனையும் புரிஞ்சு இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறாங்க. வாட் த ரூலிங் பவர், அதாவது அன்னைக்கு இருந்த அரசு டிட் பெஸ்டோ பை இஷ்யூ ஆஃப் அ சனத் ஆஃப் அன் இனாம், அதாவது ஒரு இனாம்தாரருக்கு ஒரு நிலத்தினுடைய வரியை வசூல் செய்யும் உரிமையை கொடுக்கும் போது, அதாவது இந்த உரிமை பட்டயம் கொடுக்கும் போது என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது வாஸ் த ஏலினேஷன் ஆஃப் அ போர்ஷன் ஆஃப் த லேண்ட் டாக்ஸ், நிலத்தினுடைய வரியையோ அதாவது முழு வரியையோ ஒரு பகுதி வரியையோ மட்டும்தான் இந்த உரிமை பட்டயத்தின் மூலம் அவர்கள் எழுதி கொடுத்தார்கள். நிலத்தினுடைய உரிமை, அந்த நிலத்தை யார் விவசாயம் செய்தார்களோ அந்த விவசாயியிடம் மட்டுமே இருக்கிறது. இது இன்னொன்னு எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா 1802 பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சட்டத்திலையும் 1802 கர்ணம் சட்டத்திலையும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அனுபவதாரர்கள் அவங்க நிலத்தை விற்கலாம், வாங்கலாம். மேல்வார உரிமைதாரர் அவருடைய உரிமையையும் அரசின் அனுமதியோட வித்துக்கலாம், வாங்கிக்கலாம். ரெண்டாவது, எந்த இடத்துல எல்லாம் பிரிட்டிஷ் அரசே நேரா வரி வாங்காம இனாம்தாரர்களோ ஜமீன்தாரர்களோ அவங்களை தான் லேண்ட் ஹோல்டர்னு சொல்லுவாங்க, அவங்க வரி வாங்குற இடம் இருக்குதுன்னா வரி செலுத்துபவருக்கு வரி வாங்குபவர், அதாவது கோயிலாகட்டும் மடமாகட்டும், ஒரு பட்டா கொடுக்கணும்னு சொல்லி சட்டத்திலேயே ரொம்ப தெளிவா இருக்குது. அப்போ இது எல்லாமே நம்ம பேசுறது எல்லாமே இதே போல 1869 கொண்டு வந்த சட்டமும் இனாம்தாரருக்கு அனுபவ உரிமை இல்லைன்னா அந்த அனுபவ உரிமையை கொடுக்காதுங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. அப்போ குடிவார உரிமையை மேல்வார உரிமைதாரர் எந்த காலத்திலும் எடுக்க முடியாது, அவருக்கு அந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிறத, அதாவது ஐஎஃப்ஆரை வச்சுக்கிட்டு ஐஎஃப்ஆர்ல என்ட்ரி இருக்குது, டைட்டில் டீட்ல என்ட்ரி இருக்குது, டைட்டில் டீட் இருக்கிறதுனால அதெல்லாம் பூரா என்னதுன்னு இன்னைக்கு கோயில் சொல்லுது இல்லைங்களா, இந்து சமய அறநிலையத்துறை சொல்லுது இல்லைங்களா. முழுக்க 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 பொய்யான வாதம், தவறான வாதம், மக்களிடமிருந்து நிலத்தை அபகரிப்பதற்காக எடுத்து வைக்கும் வாதம், அதுவும் ஒரு அரசு துறை செய்வது மிகப்பெரிய அபத்தம் என்பதை இந்த செப்பேடுகள் எல்லாம் நம்மளுக்கு தெளிவாக உணர்த்துது. இது நம்முடைய உரிமை மீட்பு பயணத்தில் மிக 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 முக்கியமான ஆவணங்களும் தருணமும். ஏன்னா இப்ப இனி என்னன்னா, இது வரைக்கும் நம்ம இந்த ஆவணம் அந்த ஆவணம் நம்ம நிறைய ஆவணத்தை தேடிக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த செப்பேடுகள் இது எல்லாமே தொகுத்து நம்ம முறையான நம்ம பெட்டிஷன் மனுவையும் தயார் பண்ணி இந்த பிரச்சனை இப்படித்தான் தீர்க்கணும்னு நம்ம கொண்டு கொடுக்க போறோம். இப்போ இந்த மாதிரி ஆணைமங்கலம் செப்பேடு மாதிரி இன்னும் நிறைய செப்பேடுகள் இருக்குது. ஆனா இது எல்லாமே இந்த அரசாணை, இந்த சட்டங்கள் அனைத்தையும் வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த உரிமை மக்களுக்கான உரிமை. காலப்போக்குல பிரிட்டிஷ் காலங்கள்ல அவர்களினுடைய நோக்கம் வரி வருமானத்தை பத்தி மட்டுமே இருந்ததுனால மற்ற கலாச்சார விஷயங்கள்ல நிர்வாகங்கள்ல அவங்க பெருசா தலையிடாம அதுல நிறைய குழப்பங்கள் உருவாச்சு. இந்த வரி வசூலி பண்ணக்கூடிய உரிமையில அந்த இடத்துல இருந்த நிறைய அதிகாரிகள் நிறைய குழப்பங்களை பண்ணினதுனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த சிக்கல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இதை ஆட்சியாளர்கள் தெளிவாக புரிந்து தெரிந்து நியாயமான உரிமை அந்த நிலத்தில் அனுபவத்தில் இருக்கும் அனுபவதாரர்களுக்கு, விவசாயிகளுக்கு, இன்னைக்கு அது வீடா மனையா மாறி போச்சு, வீட்டுமனை உரிமையாளர்களுக்கு தான் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கு தேவையான ஆவணங்கள் இருக்கிறது. இதைய ஆர்கியாலஜிக்கல் சர்வேல இருந்து, அதாவது அரசினுடைய தொல்லியல் துறையிலிருந்தே இதை பூரா வாங்கிக்கலாம். ரொம்ப நீட்டா இந்த நிலத்தினுடைய உரிமை மக்களுக்கு தான் அப்படிங்கிறத தெள்ள தெளிவா கொடுக்கக்கூடிய ஆவணங்கள். அப்போ ஆனைமங்கலம் செப்பேடு நம்முடைய இனாம் நில உரிமை மீட்பு போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பயணித்து இனாம் நில மக்களின் உரிமையை முற்றிலுமாக 100% மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம்.